இப்போது எனக்கு ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. பண்ணலாங்கிறது முடிவு பண்ணி இந்த பிளான்லாம் பண்ணுறது வேறு. ஸோ இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு கேமரா வாங்குறதோ இல்லை ஒரு ஸ்டுடியோ செட்டப் போடுறதோ இல்லை அந்த பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து காசு கொடுத்து வாங்குவீங்கள்ல, அது எப்படி இருந்துச்சு? அந்த ஃபீல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாங்கின ஃபீல் எப்படி இருந்துச்சு? ஒரு ஃபஸ்ட் டைம் போட்ட ஸ்டுடியோட ஃபீல் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக அந்த 9 to 5 ஜாப் போனது நம்ம ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு ஜாப் வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் அந்த 9 to 5 ஜாப் போகணும். அதில் உங்கள் காசில் நீங்கள் வாங்கி அதை நீங்கள் கையில் அந்த கேமரா ஃபஸ்ட்டு கையில் எடுத்து ஒரு கிளிக் எடுத்து பார்க்கும்போது அதோட ஹாப்பினஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓன் அப்படிங்கிறீங்க, அதாவது சொந்தமாக ஒரு கேமரா. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து அது எப்படி சொல்கிறது, இந்த கேமரா வாங்கி நம்ம ஃபோட்டோ எடுத்து நம்மளோட கேமரா யாரும் எதுவும் கேட்க தேவையில்லை. அதனால் நம்ம கேமரா எங்கேனாலும் நம்ம ஃபங்க்ஷன் எடுக்க போகலாம், என்ன வேணாலும் இது பண்ணலாங்கிற ஒரு தனி கட்ஸ் வரும். அதை வச்சு அந்த புதுசாக வாங்கின கேமராவில் வந்து என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்க தெரியாமல் எல்லா இடத்தையும் போகும், எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணணும்னு தோணும். அதனால் அந்த ஃபஸ்ட்டு கேமராங்கிற ஒரு ஃபீல் வந்து கம்பல்சரி டோட்டலி டிஃப்ரெண்ட்.